பின்னர் திருமதி ஜே காமாட்சி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டமன்ற பேரவையில் கன்னி பேச்சில் உரையாற்ற எனக்கு இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சருமான வெற்றித் தலைவர் பாசமிகு தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சுமார் 54,000க்கு மேல் வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை தேர்ந்தெடுத்த இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த பல்லாவர தொகுதி மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த அவையில் நான் நிற்கும் போது என்னுடைய வாழ்க்கையின் 2 பக்கங்கள் என் கண்முன்னால் நிற்கின்றன. ஒரு பக்கம் நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பில் இருந்த நாட்கள், மற்றொரு பக்கம் மக்களோடு நின்று சமூக சேவை செய்த நாட்கள். மக்களோடு நின்று சமூக சேவை செய்த நாட்கள் இன்று அந்த 2 அனுபவங்களுக்கும் ஒன்றாக இணைந்து என்னை ஒரு புதிய பொறுப்புக்கு அழைத்து வந்திருக்கின்றன. நிர்வாக அனுபவத்தோடு மக்கள் சேவை, திறமையோடு மனிதநேயம், திட்டமிடுதலோடு பொறுப்புணர்வு, இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு நான் பணியாற்ற விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் களத்தில் காலடி வைத்த போது அது ஒரு சாதாரண அரசியல் அறிவிப்பு என்று சிலர் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று அது மக்கள் நம்பிக்கையின் அரசியல் மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. ஒரு இயக்கத்தின் வரலாறு அதன் அலுவலகங்களில் எழுதப்படுவதில்லை, மக்களின் இதயங்களில் எழுதப்படுவதுதான் உண்மையான வரலாறு. அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்பில் தொடங்கியது தமிழக வெற்றிக் கழகம். இளைஞர்களின் கனவில் வளர்ந்தது தமிழக வெற்றிக் கழகம். மாற்றத்தின் நம்பிக்கையில் வலுப்பெற்றது தமிழக வெற்றிக் கழகம். மக்களின் தீர்ப்பால் ஆட்சிக்கு வந்தது தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் அது மட்டுமின்றி 5 கொள்கை தலைவர்களால் கொண்ட ஒரே கழகம். அதிலும் குறிப்பாக 2 பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட போற்றுதலுக்குரிய கழகம். சரித்திர நாயகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் மாபெரும் புரட்சிகள், பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கிடலாம் என்று கனவு கண்ட திராவிட கட்சிகளின் கனவை உடைத்து புதிய வரலாறு படைத்த ஜனநாயகன், தேர்தல் களத்தில் கூட்டணி பெரும் படைகளை தனி ஒருவராக நின்று அதகலம் செய்து வெற்றி வாகை சூடிய ஜனநாயகன், சுமார் 200 ஆண்டுகள் வெள்ளையர்களின் பிடியிலும் 60 ஆண்டுகள் மற்ற கட்சிகளின் பிடியிலும் சிக்கி தவித்த நம் தமிழ் அன்னையை மீட்டது நமது ஜனநாயகன். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் மக்களை காத்து நல்லாட்சி செய்யும் அரசனும் ஒரு கடவுள்தான். திரைத்துறையில் பல அவதாரங்கள் எடுத்து மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து உற்சாகப்படுத்தியவர். இப்போது தமிழக மக்களை காக்க எடுத்திருக்கும் அவதாரமே தமிழக முதல்வர் என்னும் அவதாரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் அரசியலை திரும்பி பார்க்காத மக்கள் இன்று செய்திகளை தீவிரமாக கவனித்து அரசியல் பேச தொடங்கியுள்ளனர். மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் விழிப்புணர்வுக்கு மாண்புமிகு நமது முதலமைச்சர் ஆகிய தாங்கள்தான் காரணம். உங்கள் மீது மக்களுக்கு இருக்கும் அந்த தனி வசீகரம் மற்றும் நேர்மையான கொள்கைதான் இன்று எல்லோரையும் அரசியல் பேச வைத்துள்ளது. நீங்கள் உருவாக்கிய இந்த விழிப்புணர்வு என்றும் மாறாது. மாதத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ தொலைக்காட்சி வாயிலாக மக்களிடம் சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் நீங்கள் நேரடியாக பேசுவதன் மூலம் மற்றவர்கள் கூறுவதை காட்டிலும் நீங்கள் பேசும்போது அதை உற்று கவனிப்பார்கள். அதை மக்கள் வேதவாக்காக எடுத்து பின்பற்றுவார்கள். மக்களிடம் பேசும் பொழுது நீங்கள் பகிரும் அறிவுறுத்தலும் போற்றுதலுக்குரியதாகவே இருக்கும். அதை வேதவாக்காக எடுத்து பலன் பெறுவார்கள். பல்லாவரம் தொகுதி என்பது சென்னை மாநகர பிரச்சனை பகுதியை ஒட்டியுள்ள மிக முக்கியமான வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற தொகுதியாகும். ஆனால் மக்கள் தொகையின் வளர்ச்சிக்கு ஏற்ப சாலை, மழைநீர் வடிகால், கழிவுநீர், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் அதே வேகத்தில் வளரவில்லை என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது.
எனவே பல்லாவரம் பகுதியில் உள்ள அனைத்து முக்கிய மழைநீர் வடிகால்களையும் ஒருங்கிணைத்து அவற்றின் கொள்ளளவை ஆய்வு செய்து தேவையான இடங்களில் புதிய வடிகால்கள் அமைக்க வேண்டும். மேலும் வடிகால்களில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து மழைநீர் செல்லும் பாதைகளை முழுமையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்லாவரம் தொகுதியில் அதிக மக்களுக்கு பட்டா பிரச்சனை இருந்து வருகிறது. அதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற தொகுதியில் அனைவருக்கும் தடையற்ற தரமான குடிநீர் கிடைப்பது அடிப்படை உரிமையாகும். பல்லாவரம் பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளையும் புனரமைத்து தூர்வாரி பாதுகாக்கும் வகையில் நமது அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அழகுபடுத்தும் திட்டமாக மட்டும் பார்க்காமல் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர் உயர்வு, வெள்ளத்தடுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய 4 நோக்கங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு முழுமையான மறுசீரமைப்பு திட்டத்தை அரசை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. பல்லாவரம் தொகுதியில் முக்கிய உயிர்நாடியாக இருப்பது ஜிஎஸ்டி சாலை உள்ளது. பல்லாவரம் குரோப்பேட்டை விமான நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை இணைக்கும் இந்த முக்கிய சாலையில் தினசரி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி சுமார் 40 ஆண்டு காலமாகவே திரிசூலம் பகுதியில் வாழ் மக்கள் 40,000க்கும் மேல் இருக்கிறார்கள். இக்காலத்தில் எனது பல்லாவரம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் வசித்து வருகிறார்கள். சாலையில் முக்கியமாக ரயில்வே மேம்பாலத்தை அமைத்து தருமாறு நமது அரசிடம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இருக்கும் பல தொகுதி பிரச்சனைகளை பேரவைத் தலைவரின் வாயிலாக இந்த அவையில் படித்ததாக கருதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சரின் பெரும் கனவாக பெரும் முயற்சியாக மேற்கொண்ட ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்னும் இளைஞர்கள் சார்பாக விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, விளையாட்டு தலைமுறையை உருவாக்கும் கருவி. தமிழகத்தில் திறமையான இளைஞர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு தேவையான மைதானங்களும் பயிற்சி வசதிகளும் எல்லா பகுதிகளிலும் சமமாக இல்லை என்பதே வருத்தத்துக்குரியது. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான உதவித்தொகை மற்றும் பயிற்சி ஆதரவு போன்ற திட்டங்களும் உள்ளன. அந்த திட்டங்களின் பயன் பல்லாவரம் தொகுதியில் உள்ள சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் சென்றடைய வேண்டும். பல்லாவரம் தொகுதியில் ஒரு நவீன அனைத்து வசதிகள் கொண்ட விளையாட்டு வளாகம் அமைக்க வேண்டும் என்பது எங்கள் இளைஞர்களின் தேவையாக கருதப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினருக்கே அதிக நேரம் வழங்கி அவர்களுடைய கருத்துக்களை கேட்க ஜனநாயக மரபை காத்து வருகிற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசின் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 சென்னை கிண்டியில் 13/8/2026 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் ரூபாய் 67,452 கோடிக்கு 97 முதலீடுகளான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற முதல் 100 நாட்களுக்குள் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 1,02,514 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1,21,788 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் வெற்றி விளம்பரங்கள் செய்யப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இது சம்பந்தமான ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு இப்போது வருகிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பில் பரிசளிப்பு விழா, 1 கோடி ரூபாய் செலவில் பரிசளிப்பு விழா, 1 லட்சம் மதிப்புள்ள பரிசு பொருட்களை வழங்க இன்னொரு கவிஞன் எழுதினான். உபயதாரரின் பெயர் உபயம் வழங்கிய டியூப்லைட்டின் வெளிச்சத்தை மறைக்கிறது. இது எந்த நேரத்தில் நடைபெற்றது என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. அதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்தில் என் கழக தோழர்களை குறிப்பாக நினைவு கூற விரும்புகிறேன். கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று முன்வரிசையில் நின்று உழைத்த என் சகோதரர்கள், எந்த சூழ்நிலையிலும் கழகத்தின் கொள்கைக்காக நின்றவர்கள், களத்தில்